தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியலை தந்ததோடு நில்லாமல் இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வும் மேம்பட பல செயல் திட்டங்களை வெற்றிகரமாக செய்து காட்டி முதல்வர்களில் முதல்வராய் உள்ளார் நம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். முதலமைச்சரின் வழிகாட்டலில் தமிழ்நாட்டில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் கீழ் இயங்கும் மின்துறை அனைத்து தொகுதிகளிலும் இன்றைய குறைகளை நிவர்த்தி செய்தும் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டும் அதற்கான முயற்சியிலும் இறங்கியுள்ளது. உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி பல கிராமங்களை உள்ளடக்கியது. விவசாயம், வணிகம் மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகளும் கொண்டுள்ள வளர்ச்சியடைந்து வரும் தொகுதியாகும். இந்த தொகுதியில் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக திமுகவின் சுந்தர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதே அவரின் களப்பணியை பறைசாற்றும். சட்டமன்ற உறுப்பினரின் உழைப்பாலும் மின்துறை அமைச்சர் அவர்கள் நியமித்துள்ள சிறப்பு அலுவலரின் ஒத்துழைப்பாலும் உத்திரமேரூர் தொகுதி மின்துறையில் மிளிர்கிறது. தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மின்துறை சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து காணலாம். உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உபகோட்டம் கட்டுமானம் பிரிவில் 3 பிரிவுகள் இருக்குது. நாகரல் 1, அடுத்தது வந்து இளைஞர்வேலூர் 1, பெருநகர் 1. இந்த 3 பிரிவுகளும் கடந்த 2 ஆண்டுகளில் லோ வோல்டேஜ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர இடத்துலலாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 20 டிரான்ஸ்ஃபார்மர் 3 பிரிவில் நாங்கள் போட்டிருக்கோம். அந்த போட்டதோட்டு அந்தந்த ஏரியாவில் இருக்க மக்கள் வந்து சீரான மின்சாரம் கிடைக்கப்பெற்று வந்து பயனடைஞ்சு வராங்க. ஒன்று மாகரல் பிரிவு எடுத்திங்கன்னா மாகரல் காலனியில் ஒரு டிம் சப்ளை வந்துட்டே இருந்தது. அதை நாங்கள் ரொட்டீனாக ஐடென்டிஃபை பண்ணி அதை தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு அவங்க தனியாக கொடுத்துட்டு அவங்க சிறப்பாக இருக்காங்க. அதே மாதிரி ஆர்ப்பாக்கத்துலேயும் அதே மாதிரி தான். ஆர்ப்பாக்கம் ஒரு காலனி ஏரியாலையும் இந்த மாதிரி டிம் சப்ளை வந்தது. அவங்களுக்கு ஒரு கேட்டாங்க, அதனால வச்சு கொடுத்தோம். வசந்த நகர்னு ஒரு ஊரில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஓவர்லோட் ஆகுது, அடிக்கடி ஃபியூஸ் போகுதுன்னு ப்ராப்பராக கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ அதுக்கு தனியாக ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 63 kV டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு தனியாக பிரித்து கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து எங்களோட ஏரியாவில் நிறைய பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இளைஞர்வேலூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமனூர், அவலூர் என்ற ஊர்லலாம் நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஒரு 12 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்காங்க. அந்த 12 டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அண்ணா நகர்ன்ற ஏரியா வந்து டொமஸ்டிக் ஏரியா. அந்த டொமஸ்டிக் ஏரியாவில் நிறைய அப்பப்போ இரவு நேரத்தில் ஃபியூஸ் போகுதுன்னு கம்ப்ளைண்ட்ஸு. ஸோ ஏற்கனவே இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் நாங்கள் பிரித்து இன்னொரு 63 kV டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு சப்ளை சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பெருநகர்லேயும் அந்த பெருநகர் ஏரியாலே இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது. அவங்க காலனி ஏரியாலலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கும் தனிப்பட்ட முறையில் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நான் 11 kV ஏபி சுவிச்சஸ் வந்து ஒரு 12 சுவிச்சஸ் போட்டிருக்கோம். அந்த 12 சுவிச்சஸ் எதுக்கு போட்டிருக்கோன்னா, அந்த நம்ம 11 kV பிரேக் டவுன்ஸ் ஆச்சுன்னா நம்ம செக்ஷனலைஸ் பண்ணி சீக்கிரம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஃபால்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கோசம் நாங்கள் போட்டோம். ஒரு 12 சுவிச்சஸ் போட்டு கொடுத்தோம். அதனால் வந்து நாங்கள் சீக்கிரம் அந்த பிரேக் டவுன் ஆச்சுனாலும் சீக்கிரம் மினிமைஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு அது ஒரு பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து இந்த மின்னகம் கால்ஸ் வந்து தன் அண்ட் தார் வந்துட்டே இருந்தாலும் நாங்கள் உடனடியாக தன் அண்ட் தார் அட்டன் பண்ணி கொடுக்குறோம். அது அட்டன் பண்ணி கொடுக்குறதால சில விஷயங்கள் வந்து ரொட்டீனாக வந்தால் கூட அதை அனலைஸ் பண்ணி எதுக்காக போகுதுன்ற ஐடென்டிஃபை பண்ணி அது லோடை பிரிக்கணுமா இல்லை கண்டக்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணணுமா அந்த மாதிரி நாங்கள் ஒரு எடுத்து ஒரு சரியாக சீர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து மாண்புமிகு எம்எல்ஏ அவர்கள், உத்திரமேரூர் எம்எல்ஏ அவர்கள் வந்து நிறைய டைம் நாங்கள் பார்த்துருக்கும் போது அவங்க சில குறைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த குறைகளும் உடனடியாக தன் அண்ட் தார் செயல்படுத்தி கொடுக்குறோம். அது இல்லாமல் எங்களுடைய செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர்லாம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதனா வந்ததுனாலும் எதனா போனாலும் உடனடியாக சொல்கிறாங்க. நாங்கள் அது அவங்களுடைய குறைகளை உடனடியாக அனலைஸ் பண்ணிவிட்டு கேட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்வேலூர்ன்ற பிரிவில் வந்து வயலக்காவுன்ற கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க சார். கண்டக்டர்லாம் பழைய கண்டக்டராக இருந்தது. அவங்க வந்து அந்த வோல்டேஜ் ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்கு ஒரு எஸ்டிமேட்டை போட்டு ஒரு 5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும். அந்த 5 கிலோமீட்டர் கண்டக்டர் புதுசாகவே போட்டு பழைய கண்டக்டரை எடுத்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு சீரான மின்சாரத்தை ஒரு கிளியராக கொடுத்துருந்தோம். அது ஒன்று கொடுத்துருந்தோம். ரெண்டாவது வந்து யூஜி கேபிள், இந்த லாஸ்ட் டைம் சைக்ளோனில் வந்து யூஜி கேபிள் விழுந்துருச்சுங்க. அந்த ஆற்றுல போகிற கம்பத்துலலாம் வந்து கம்பம் விழுந்தது விட்டு அந்த இதில் சப்ளை கொடுக்க முடியல. அதனால் நாங்கள் அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு நாங்கள் ரன் பண்ணி உடனடியாக ஒரு 2-3 நாள்லேயே நாங்கள் ரெஸ்டோரேஷன் பண்ணி கொடுத்துட்டோம், பேக்கப் கொடுத்துட்டோம். ஷட்டவுன் மாதம் கொடுப்பாங்க சார். அந்த ஷட்டவுனில் வந்து மின்மாற்றிகளை வந்து பராமரிப்புன்னு ஒரு போட்டிருப்பாங்க. அந்த மின்மாற்றியில் பராமரிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெச்டி புஷ்ஷிங்கு, அந்த எல்டி புஷ்ஷிங்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம். பஸ் பார்லாம் புதுசாக ரன் பண்ணுறோம். ஃபியூசஸ்லாம் எடுத்து ரினியூவல் பண்ணுறோம். அது இல்லாமல் அந்த ஏபி சுவிட்ச் வந்து சில டைமில் வந்து திறக்காமல் போகாமலாம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லும் போது அதனால் அந்த க்ரீஸ் அப்ளை பண்ணி அது ப்ராப்பராக அந்த லூப்ரிகேஷன் கொடுக்கறதோட்டு அந்த சுவிட்சஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஓப்பன் ஆகும், திறக்கும். அது ஒரு சில டைம் வந்து ஒரு சுவிட்ச் மட்டும் தான் ஓப்பன் ஆகுது, இன்னொரு சுவிட்ச் ஓப்பன் ஆகலைன்ற கம்ப்ளைண்ட்லாம் வருது. அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அதை பண்ணுறோம். எர்த்து இன்டர்ன் வந்து இந்த எர்த்து வந்து ப்ராப்பராக ஃபுல் எர்த்தை நம்ம ரன் பண்ணுறோம். ஃபுல் எர்த்து ரன் பண்ணி எர்த்து போயிட்டு இருந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த எர்த்து போயிட்டு ரினியூ பண்ணிவிட்டு புதிய எர்த்து போடுறோம். இதெல்லாம் வந்து நாங்கள் அந்த மெயின்டெனன்ஸ் சமயத்தில் பண்ணுறதோட்டு
மக்களுக்கு வந்து அந்த ப்ராப்பராக வந்து கட்டர் ஆகிறதுலாம் அடிக்கடி இந்த பிரேக் டவுன் ஆகிறதுலாம் மினிமைஸ் ஆகிடும். இந்த மாதிரிலாம் எல்டியில் ஃபியூஸ் போயிடுச்சு, இதில் பஸ் பார் கட் ஆகிடுச்சுன்ற பொசிஷன்லாம் போயிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரி 5-6 டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நாங்கள் பார்த்து செஞ்சு கொடுக்குறோம். பெரியாநத்தத்துலேருந்து ஒரு மின்னகம் கம்ப்ளைண்ட் ஒன்று வந்ததுங்க சார். மீட்டர் பேர்ன்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் வருது அப்படின்னு நாங்கள் உடனே சொன்னாங்க. உடனே போய் பார்த்தோம். மீட்டர் உள்ள பேர்ன்ட்டாக இது வந்து ப்ராப்பராக பூமிக்குள்ளே எர்த் ஆகிடுச்சு. ஸோ அதை நாங்கள் சரி பண்ணி அதை அந்த மீட்டர் பேர்ன்ட்டை ரிலீஸ் பண்ணி அதுக்கு தனியாக காசை கட்டி புது மீட்டர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அது வந்து அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அவங்க இண்டக்ஷன் வந்தது, மழை பெஞ்சது, மழையின் காரணமாக தான் அது வந்ததுன்னு சொல்கிறாங்க. நாங்களும் அதை போய் பார்க்கும்போது அது அவங்க சொல்கிற கருத்துக்களும் கரெக்டாக தான் இருந்தது. அதை எனிவே அதை சரி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி கொடுத்துருக்கோம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுக்கா ராத்தூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஆரன்கடி கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே போட்ட டிரான்ஸ்ஃபாரத்திலிருந்து விவசாயத்திற்கும் கிராமத்திற்கும் ஒரே டிரான்ஸ்ஃபார் தான் மின் இணைப்பு வந்து கொண்டிருந்தது. அந்த வீடுங்களில் சரியாக லைட்டு எரியாமல் ஃபேனும் ஓடாத பசங்க படிக்கிறதுலாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னே ஒரு எம்எல்ஏ பார்த்து கேட்டதற்கு மனு கொடுத்துருந்தோம். அவர் அதை கூடிய சீக்கிரம் முடிச்சு தரேன்னு சொல்லியிருந்தார். இப்போ நம்ம திமுக ஆட்சி வந்த பிறகு மறுபடியும் போய் ப்ரெஷர் பண்ணி கேட்ட பிறகு உடனடியாக பரிந்துரை பண்ணி இப்போது விவசாயத்துக்கு தனியாகவும் ஊர் பகுதிக்கு ஒரு தெருவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தனியானே பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ மக்கள் எந்த குறைபாடும் இல்லாமல் படிக்கிறதுக்கும் ஃபேன் ஓடுறதுக்கும் ஆளுங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாத மின்சார தட்டுப்பாடு இல்லாமல் நல்லா கிடைக்குது. முதலமைச்சர் அவர்களுக்கும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த தொகுதி எம்எல்ஏ அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நம்ம இந்த உத்தரமேரூர் தொகுதிக்கு வந்து மதிப்புக்குரிய நம்ம எம்எல்ஏ திரு சுந்தர் அவர்களுக்கு நான் வந்து நோடல் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ வந்து இந்த தொகுதியில் வந்து நமக்கு வந்து 3 ஏடி இருக்காங்க, 12 ஏஇஸ் இருக்காங்க. நம்ம எம்எல்ஏ அவர்கள் உடனே அவருக்கு ஏதாவது கால்ஸ் வந்தால் கூட எனக்கு காலில் வந்துடுவார். எனி டைம் 24/7 என் லைனில் வந்துடுவார். நான் உடனே வந்து அந்த கன்சர்ன் ஏஇடிக்கு உடனே வாட்ஸ்அப் மூலமாக குழுக்கள் மூலமாக தெரிவித்து அதை நிறைவேற்றிட்டு அவருக்கும் ஃபீட்பேக் கொடுத்துருவேன். அவரோட ஊக்கமாகவும் இன்னும் எங்களை ரொம்ப திறமையாக ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் எங்களை ஊக்கப்படுத்துது. இதுக்கு மேலே இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்த ஏரியாவில் லோ வோல்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு புதுசாக அன்லிட்டட் சப்ளைலாம் எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் புது சப்ஸ்டேஷன் போட இருக்கிறோம். அதில் முக்கியமாக வந்து குருவிமலையில் ஒரு எஸ்எஸ், குருவிமலைக்கு அப்புறம் இளையனார்வேலியில் ஒரு எஸ்எஸ், இது 2 எஸ்எஸ் புதுசாக வரப்போகுது. அதுக்கு இடம்லாம் கையெழுத்தப்பட்டு அதுக்கு வந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை செய்கிறதுக்கு எஸ்டிமேட்லாம் சேங்ஷன் ஆகிடுச்சு. ஹெட் குவார்ட்டர்ஸில் டெண்டர் விடப்பட்டு சீக்கிரம் நிறைவேற்றப்படும். மேலும் நெல்வாயில் வந்து இருக்கிற ஒரு 33/11 kV சப்ஸ்டேஷன் அது வந்து 110 kV அப்கிரேட் பண்ணுறோம். அதுமாதிரி 110 kV அப்கிரேட் பண்ணும்போது அந்த நெல்வாயை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் நல்ல வோல்டேஜ் எல்லாம் நல்லா கிடைக்கும், இன்டரப்ஷன் குறையும். அதே மாதிரி இப்போ போன தடவை அமைச்சர் நமக்கு வந்து அடிக்கடி ஊக்கமும் ஆக்கம் கொடுத்து நமக்கு வந்து இந்த எங்களுடைய வேலைகளை அடிக்கடி அவர் மீட்டிங் போட்டு செக் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அவர் இந்த 1 lakh ஸ்கீம் அக்ரிகல்ச்சருக்கு 50,000 ஸ்கீம், இந்த 2 ஸ்கீம்லையும் வந்து எவ்வளோ துரிதமாக அது பண்ணி கொடுக்கணுமோ அதுக்கு எங்களுக்கு நிறைய அறிவுரைகள் வழங்கினார். அது மூலமாக நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், அந்த 1 lakh ஸ்கீமும் 50,000 ஸ்கீமும் உடனே ரொம்ப எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ கொடுத்து விவசாயிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்தணும். இந்த ஏரியாவில் இருக்கிற விவசாயிகள்கிட்டலாம் அதெல்லாம் நாங்கள் பேசி அவங்க அந்த இதெல்லாம் வந்து கிளிப்பிங்ஸ்லாம் கூட மேலே அனுப்பிச்சிருக்கிறோம். அண்டு அது ஒரு முக்கியமான நிகழ்வு இங்கே நடந்தது இந்த அக்ரிகல்ச்சர் மேம்படுத்துறதுக்கு. அப்புறம் வாலாஜாபாத் மற்றும் இந்த பக்கம் சுற்றுவரத்தில் வர இண்டஸ்ட்ரியல் கன்சியூமருக்கும் உடனுக்குடனே அவங்களோட அப்ளிகேஷன் எடுக்கப்பட்டு அவங்களுக்கு உடனே புது டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போட்டு சப்ளை கொடுத்துட்றோம். அதே மாதிரி இப்போது லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட், இந்த ஓவர்லோட் கம்ப்ளைண்ட்லாம் எடுக்கிறதுக்காக மொத்தம் உத்தரமேரூர் பகுதியில் ஒரு 52 டிரான்ஸ்ஃபார்மர், மாகரல் மற்றும் இளையனார்வேலூரில் ஒரு 16 டிரான்ஸ்ஃபார்மர், வாலாஜாபாத்தில் ஒரு 22 டிரான்ஸ்ஃபார்மர், மொத்தம் 90 டிரான்ஸ்ஃபார்மர் கடந்த ஒரு இடத்துல போட்டிருக்கோம். அதே மாதிரி போன 2021 22 இங்கே நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவமழை வந்தபோது நிறையா வந்து கம்பெல்லாம் விழுந்துருச்சு. ஆற்றுல வந்து நல்லா தண்ணி ஓடிச்சு, ஆற்றுல இருந்த கம்பெல்லாம் கீழே விழுந்துருச்சு. மாற்று வழி பாதையில் உடனே நாங்கள் எவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுமோ எல்லாம் சீரமைச்சு கொடுத்தோம். மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதை தவிர்த்து முதல்ல நான் சொன்ன மாதிரி எம்எல்ஏ அவர்கள் எங்களுக்கு உடனே எந்த வந்தாலும் இப்போயும் எனக்கு வந்து எப்போ வேணாச்சும் 24 மணி நேரம் என்னை கூப்பிட்டுருவார். எப்போ வேணாலும் அவர் வந்து பேரை சொல்லி தான் கூப்பிடுவார். என்ன இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, பேரை சொல்லி கூப்பிட்டு நீங்கள் உடனே அட்டன் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிவிடுவார். நானும் அவனுக்கு உடனே அட்டன் பண்ணியாச்சுன்னு சொல்லிவிடுவேன். நான் இந்த கல்யாணமுண்டி சப்ஸ்டேஷன்லேருந்து நியர்பை 1 மெகாவாட் ஒரு சோலார் பிளான்ட் போட்டு 11 kVயில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி இன்னும் 2 சோலார் பிளான்ட்டு நம்ம ஏரியாவில் வருது. ஒன்று வந்து ஆசூரில் 19 ஏக்கர்ஸ் அக்வயர் பண்ணியிருக்கோம், அண்ணாத்தூரில் ஒரு 36 ஏக்கர்ஸ் அக்வயர் பண்ண போகிறோம். இது ரெண்டுமே அக்வயர் பண்ணிட்டோன்னா we are putting new solar plants in our area. இந்த மாதிரி புது சோலார் பிளான்ட் போடும்போது கிரிட்டு கனெக்ட் பண்ணிட்டா நமக்கு நான் கன்வர்ஷன் எனர்ஜி நம்ம ஏரியாவில் வந்து கனெக்ட் ஆகும். மக்களுக்கு இன்னும் நல்ல வோல்டேஜ், நல்ல இன்டரப்ஷன் இல்லாத ஃப்ரீ சப்ளை ஜெனரேஷன் எல்லாம் வரும்.
இதையும் வந்து இது ஸ்பீடப் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சிகளும் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ குருவிமலையில் சப்ஸ்டேஷன் போடுறதுனால நமக்கு வசந்த நகர், களக்காட்டூர், குருவிமலை, பெரியாநத்தம் இந்த வில்லேஜஸ் நியர்பை இதெல்லாம் வந்து பெனிஃபிட் வரும். அதேமாதிரி இளையனார் வேலூரில் வந்து ஒரு 33/11 kV சப்ஸ்டேஷன் போடுறதுனால சித்தாநகர், காவந்தண்டலம், நெய்யாடிப்பாக்கம், மலையாங்குளம், இளையனார் வேலூர், தம்மனூர் இந்த வில்லேஜஸ்லாம் நல்ல பெனிஃபிட் ஆகும். இப்போ இந்த இரண்டுமே ஸ்கீமில் சேர்த்தாச்சு. இரண்டும் நம்ம ஸ்பீடப் பண்ணிட்டு இருக்கோம் ப்ராக்ரஸை. கூடிய விரைவில் இரண்டும் வந்துடும். இதனால் இந்த அக்கம் பக்கத்தில் அந்த நியர்பை வில்லேஜில் எல்லா மக்களும் மிகுந்த பயனை அடைவார்கள் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பழைய டிரான்ஸ்ஃபார்மில் இருந்து தான் கரண்ட் சப்ளை இருந்தது. எங்கள் ஊருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். சப்ளை பத்தாம அண்ணங்கிட்ட கேட்டோம், சுந்தர அண்ணங்கிட்ட, எம்எல்ஏ கிட்ட, எங்களுக்கு புதுசாக எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்ஃபார்ம் ஒன்று போட்டு கொடுங்கண்ணா அப்படின்ட்டு மனு கொடுத்தோம். அண்ணன் உடனடியாக எங்களுக்கு விரைந்து செயல்பட்டு எங்களுக்கு போட்டு கொடுத்தாரு. அதனால் இப்போது விவசாயத்துக்கு தனியாகவும் ஊருக்கு தனியாகவும் உண்டான கரண்ட்டு, தேவையான கரண்ட் எங்களுக்கு கிடைக்குது. இப்போது எங்களுடைய இந்த கரண்ட்டு பிரச்சனையை தீர்த்து வச்ச சிஎம் அவர்களுக்கும், எம்எல்ஏ சுந்தரன் அண்ணன் அவர்களுக்கும், இபி மினிஸ்டருக்கும், இபி ஆஃபீஸர்ஸ் அனைவருக்கும், எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறோம். உத்திரமேரூர் செயற் பொறியாளர் அலுவலகத்துக்கு உட்பட்டு 5 பிரிவு அலுவலகங்கள் இருக்குது மின்சார வாரியத்தில். அதில் ஃபஸ்ட்டு பிரிவு வந்து உத்திரமேரூர் நகரம், உத்திரமேரூர் ஊரகம், கலையான்முண்டி, மானாமதி, நெல்வாய் பிரிவு அலுவலகங்கள். இந்த 5 செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கு. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் ஒரு 52 மின்மாற்றிகள் டிரான்ஸ்ஃபார்மர் போடப்பட்டிருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மானாமதி பிரிவில் மங்களமா நகர் அப்படிங்கிற ஒரு நகர் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு ரொம்ப லோ வோல்டேஜ் பிரச்சனையாக இருந்தது. சம்மர் டைமில் ஏசி ஓட்ட முடியல, அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மின்மாற்றி 63 kVA ஒரு மின்மாற்றி போட்டு கொடுத்தோம். இப்போ அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க. அதே மானாமதி பிரிவிலேயே எடுத்துக்கிட்டோம்னா இளநகர் ஏரியாவில் பெருமாள் கோவில் தெருவில் ஒரு 63 kVA மின்மாற்றி போட்டு கொடுத்துருக்கோம். அதே மானாமதி பிரிவில் ஆரன்கண்டிகை கிராமத்தில் ஒத்தவடை தெருவில் ஒரு 63 kVA டிரான்ஸ்ஃபார்மரும் ஒரு 25 kVA டிரான்ஸ்ஃபார்மர் கோவில் தெருவிலையும் போட்டு கொடுத்துருக்கோம். மானாமதி பிரிவை சார்ந்த எம்கண்டிகை கிராமத்தில் பல வருஷமாக வோல்டேஜ் பிரச்சனையாக இருந்த கோவில் தெரு, அது எல்லாமே கொஞ்சம் பெரிய கிராமங்கள், நிறைய ஏசிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் மக்கள் வந்து ஏப்ரல் மாதத்தில் வந்து எங்களுக்கு வோல்டேஜ் பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கேட்டதுனால கோவில் தெரு, எம்கண்டிகை கோவில் தெருவில் ஒரு 63 kVA மின்மாற்றி போட்டு கொடுத்தோம். இப்போ வோல்டேஜ் பிரச்சனை இல்லாமல் நல்லா இருக்குது 2 வருஷமாக. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து தன்றைன்னு ஒரு பெரிய கிராமம் ஒன்று இருக்குது மானாமதி பிரிவில். தன்றை கிராமத்துலேயும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பிரச்சனை இருந்தது, குறைந்த அழுத்த வோல்டேஜ் பிரச்சனை இருந்தது. அதுக்கும் அங்கேயும் ஒரு 100 kVA திறன் கொண்ட ஒரு மின்மாற்றி போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே நியூ டிரான்ஸ்ஃபார்மர், சிங்கிள் போலில். இப்போ எல்லாமே சிங்கிள் போலில் வந்ததுனால ஈஸியாக இருக்குது. அதே போல் மானாமதி பிரிவு அலுவலகத்துக்கு உட்பட்ட ராவத்தநல்லூர் கிராமத்தில் ராவத்தநல்லூர் காலனி ஏரியாவில் வோல்டேஜ் பிரச்சனை நிறைய இருந்தது. அங்கே ஏற்கனவே ஒரு சிறிய மின்மாற்றியான 25 kVA தான் இருந்தது. அந்த மக்கள் கேட்டுக்கொண்டதுக்கப்புறம் கலாய்வு செஞ்சதில் மாரியம்மன் கோவில் தெரு, குளத்தெரு எல்லாமே பார்த்தீங்கன்னா, குளத்து தெரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைந்த அழுத்த வோல்டேஜ் தான் இருந்தது. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், அந்த 25 kVA மின்மாற்றியை 100 kVA தரம் உயர்த்தி கொடுத்துருக்கோம். இப்போ அவங்களுக்கு வோல்டேஜ் பிரச்சனை இல்லாமல் இருக்காங்க. மின்மாற்றிகள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இப்போ வந்து சிங்கிள் போலில் மின்மாற்றி போட்டுட்ருக்கோம். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறமாக இருந்தாலும் கிராமப்புறமாக இருந்தாலும் இடம் வந்து போதுமான இடம் வந்து கம்மியான இடம் தான் நமக்கு தேவைப்படுது. அதனால் மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வீடு கிட்ட இப்போ உயர் அழுத்த மின் HT லைனை வந்து வீட்டுக்கு நம்ம கிட்ட கொண்டுட்டு போய் போடும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ எல்டி லைன் ரொம்ப லாங்கில் போகும்போது வோல்டேஜ் பிரச்சனை இருக்கும், லைன் லாஸ் ஆகும். அதனால் வோல்டேஜ் பிரச்சனை இருக்கும். நம்ம வீடுங்க இருக்கிற இடத்தெல்லாமே வந்து ஒரே போலில் கம்மியான வீடுகளுக்கு ஒரு 50 வீட்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், 100 வீட்டுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் 63 kVA டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி போடும்போது வோல்டேஜுக்கு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்குது. அது நல்லா இருக்கிறதுனால இப்போ எல்லாமே சிங்கிள் போல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நிறைய போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி போடும்போது நம்ம உத்திரமேரூர் நகர பிரிவில் பட்டஞ்சேரிங்கிற கிராமத்துலேயும் வோல்டேஜ் பிரச்சனைகள் இருந்தது. பள்ளத்தெரு அந்த கிராமத்தில் அதுக்கு வந்து ஒரு புதிய மின்மாற்றி 63 kVA போட்டு கொடுத்தோம். உத்திரமேரூர் நகர பிரிவு சார்ந்த அம்மையப்பநல்லூர் வில்லேஜில் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இஷ்யூ நிறைய இருந்தது. நம்ம குறிப்பாக தலைவர் பஞ்சாயத்து கிராமம் இருக்கிற ஆஃபீஸ் இருக்கிற இடம் எல்லாமே வோல்டேஜ் பிரச்சனையாக இருந்தது. அவங்க ஒரு 100 kVA மின்மாற்றி போட்டு கொடுத்துருக்கோம். உத்திரமேரூர் நகர பிரிவு சார்ந்த கண்ணலூர் கிராமத்துலேயும் வோல்டேஜ் குறைபாடு பிரச்சனைகள் இருந்தது. 63 kVA புதிய மின்மாற்றி போட்டு கொடுத்துருக்கோம். உத்திரமேரூர் ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 77 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. அந்த 77 டிரான்ஸ்ஃபார்மருக்கும் HT லைன் உள்ளார போயிட்டுருக்கு.
அந்த ஹெச்டி லைன் உள்ளர போயிட்டு இருக்கிறதுல ஏதாவது ஒரு ஹெச்டி லைன்ல ஃபால்ட் ஏற்பட்டாலோ மொத்தம் அந்த 77 டிரான்ஸ்ஃபார்மரை ஆஃப் பண்ற மாதிரி இருந்தது. சுமார் அந்த 80 டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட ஆஃப் பண்ணி வேலை பார்க்குற மாதிரி இருந்ததுல நகரப்பிரிவில் இந்த 2 வருஷத்துல மட்டும் 7 ஏபி சுவிட்சுகள் புதுசா போடப்பட்டிருக்கு. உத்திரமேரூர் நகரத்துக்கு மட்டுமே ஏபி சுவிட்ச் போட்டதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உத்திரமேரூர் எண்டத்தூர் ரோடு, பஜார் தெரு, திருமுல்லையார் ஸ்ட்ரீட்டு, காஞ்சிபுரம் ரோடு, அந்த மாதிரி உத்திரமேரூர் எல்லா பகுதியிலுமே வந்து 8 மின்மாற்றிகளுக்கு ஒரு ஏபி சுவிட்ச்னு பிரிச்சுட்டோம். இப்போ அந்த ஏதாவது ஒரு ஹெச்டி லைன்ல ஃபால்ட் ஏற்படுதுன்னா அந்த 8 மின்மாற்றியை ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃபால்ட்டை துரித முறையில் சீக்கிரமா முடிச்சுட்டு திருப்பியும் சப்ளை கொடுத்துடலாம். நகரத்துக்கு வந்து இந்த மாதிரி இப்போ எல்லா டிரான்ஸ்ஃபார்மரையும் ஆஃப் பண்ணிட்டு மக்களுக்கு சிரமம் இல்லாத வகையில ஏபி சுவிட்சுகள் நிறைய போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ நகரத்துக்கு முக்கியமான சப்ளை போற இடம்னு பார்த்தீங்கன்னா புதிய நீரடி துணை மின் நிலையத்தில் தான் போயிட்டு இருக்கு. 33 kVA திறன் கொண்ட ஒரு துணை மின் நிலையம் நீரடியில் இருக்கு. இந்த நீரடி துணை மின் நிலையத்தில் தான் நகரத்துக்கு வந்து ஃபுல்லா சப்ளை போயிட்டு இருக்கு, உத்திரமேரூர் நகரத்துக்கு. அதுக்கு உண்டான சோர்ஸ் வந்து கலையாமுண்டியில இருந்து தான் மெயின் சோர்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு வருஷத்துல நெல்வாயிலிருந்து சுமார் 270 கம்பங்கள் நட்டு நெல்வாயிலிருந்து நீரடிக்கு ஒரு புதிய லைன் லிங்க் லைன் போட்டு சார்ஜ் பண்ணியிருக்கோம். இதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, கலையாமுண்டியிலிருந்து வர சப்ளை வந்து எல்லாமே நமக்கு ஓவர் ஹெட் லைன்ல தான் வருது. ஏதாவது ஒரு ஃபால்ட் ஏற்பட்டதுன்னா துரித முறையில் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம நெல்வாயிலிருந்து சப்ளை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு சுவிட்சை மட்டும் ஆப்ரேட் பண்ணா போதும். நீரடி எஸ்எஸ்ல உத்திரமேரூர் நகரத்துக்கு சீக்கிரமா சப்ளை கொடுத்துடலாம். அந்த மாதிரி ஒரு 270 கம்பம் நட்டு நம்ம நீரடி டு நெல்வாய் ஒரு லைன் போட்டு சார்ஜ் பண்ணி சப்ளை எடுத்திருக்கோம். பிளஸ் அது மாதிரி கலையாமுண்டி பிரிவு அலுவலகம் எடுத்துக்கிட்டோம்னா, கலையாமுண்டி பிரிவு அலுவலகத்துல திருப்புலிவனம் கிராமத்துல பெரிய எம்ஜிஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜில் சுமார் 1480 மாணவர்கள் படிக்கிறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அங்கேயும் வந்து குறைந்த நமக்கு வந்து லோ வோல்டேஜ் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 கம்பம் பெரிய லைன் நட்டு 20 கம்பம் நட்டு ஒரு 63 kVA திறன் கொண்ட டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு காலேஜுக்கு மட்டும் நமது சட்டமன்ற உறுப்பினர் மூலயமாவே அந்த டிரான்ஸ்ஃபார்மரை திறந்து வச்சு இப்போ பயன்பாட்டில் இருக்கு. அது மாதிரி கலையாமுண்டி பிரிவை சார்ந்த முறுக்கேரிங்கிற கிராமத்தில் வோல்டேஜ் பிரச்சனைகள் இருந்தது. வந்து சொன்னாங்க. அவங்களுக்கும் கிராமத்துக்கு மட்டும் வீடுங்களுக்கு மட்டும் ஒரு 63 kVA மின்மாற்றி போட்டு கொடுத்துருக்கோம். நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஜெனரல் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்களுடைய கம்பெனியில் 600 பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களோடது வந்து கண்டினியூஸ் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரீஸ். எங்களுக்கு பவர் வந்து இங்கேருந்து தான் மெயினாக வருது. எங்களுடைய பவர் கன்சியூம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். 1 மணி நேரத்துக்கு 10,000 யூனிட் எங்களுக்கு தேவைப்படுது. எங்களோட ப்ராசஸில் ஒரே ஒரு ட்ரிப்பிங் வந்தால் கூட அதனால் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருந்தது 4 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு ஃபுல்லாக சரி பண்ணி இப்போ இன்ட்ரப்ஷனே இல்லாமல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இமீடியட்டாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு சொன்னால் இமீடியட்டாக உடனே வந்து எங்களுக்கு அட்டன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ மேஜராக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்தது. அதை வந்து 4 மணி நேரத்தில் எங்களுக்கு அட்டன் பண்ணி இமீடியட்டாக பவர் சோர்ஸை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இல்லைனா எங்களோட இண்டஸ்ட்ரீஸ் மிகப்பெரிய லாஸ் ஆகிருக்கும். இந்த லாஸ் எல்லாம் எங்களுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு. இதுக்கு நாங்கள் தமிழக முதல்வருக்கும் மின்துறை அமைச்சருக்கும் இங்கே பணியாற்றும் மின்துறை அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் திராவிட மாடல் ஆட்சியில் மின்சாரத்துறையில் பல்வேறு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இன்றைக்கு ஒரு ஒளிமிகுந்த தமிழ்நாடாக விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2 ஆண்டுகளில் பல நல்ல சாதனைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க துறையினுடைய அமைச்சர் அவர்கள் செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். அதைப் போலவே புதியதாக துணை மின் நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை ஏற்று குருவிமலையில் ஒரு 33/11 kVயும் இளையனார் வேலூரில் ஒரு 33/11 kVயும் புதிதாக அமைக்கின்ற வகையில் அமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்து அது இன்றைக்கு செயல்பாட்டிற்கு வருவதற்கான அந்த பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு அந்த குறைந்த மின்னழுத்தத்தை போக்குகின்ற வகையில் தொடர்ந்து அந்த மின்மாற்றிகள் புதியதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. பெருநகர் துணை மின் நிலையத்திலிருந்து இளநகர் பகுதியில் தனி ஒரு ஃபீடர் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த சீரான மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது.
அதேபோல் களியாமுண்டி துணை மின் நிலையத்திலிருந்து ராவத்தநல்லூர், தண்டரை போன்ற கிராமங்களுக்கு சீரான மின் விநியோகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அன்றைக்கு 89 3வது முறையாக முதலமைச்சராக இருந்த பொழுது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், எல்லா விவசாயிகளுக்கும் அன்றைக்கு 10-12 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நம்முடைய திராவிட நாயகன் அவருடைய ஆட்சியில் 1.5 ஆண்டு காலத்தில் 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு 10 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் காத்திருந்த அந்த விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 474 விவசாயிகள் பலனடைந்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. இந்த துணை மின் நிலையங்கள் நாங்கள் 2006 வைத்த கோரிக்கை ஏற்று தொடர்ந்து நம்ம ஆட்சியில் ஏற்பாடுகள்லாம் நடந்து அதற்கு பிறகு ஆட்சி மாற்றத்தில் அது நடைபெறாமல் போயிருந்து சாலவாக்கத்தில் 2006 நம்முடைய ஆட்சி கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு அது திறந்து வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அப்பொழுதே நாங்கள் நிறைய கோரிக்கைகளை வைத்தோம். பழைய சிவரம், ஐயம்பேட்டை, அதே போல் கட்டவாக்கம், விளாகம், இந்த உத்திரமேரூரில் ஒரு துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அப்பொழுது வைக்கப்பட்டு இடம் கிடைக்காமல் 2017 நாங்கள் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது நாங்களுடைய முயற்சியில் அது அன்றைக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. அது வழியாக இன்றைக்கு இன்னும் துணை மின்னில் தான் குருவிமலையும் நம்முடைய இளைஞர் வேலூரும் ஆரம்ப கால பணியில் இருக்கிறது. ஆக நம்முடைய இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் நிறைந்த அளவில் மின் துறையில் பல சாதனைகளை தொடர்ந்து செய்து வருகின்ற ஒரு ஆட்சியாக திகழ்கின்றது. 2020, 21, 22 அப்பொழுது பெய்த கனமழையில் நம்முடைய பாலாற்றங்கரையில் கீழே ஆற்றில் கம்பங்கள் புதைக்கப்பட்டு மின் தடம் சென்றிருந்தது. அதனால் மழையில் கம்பங்கள் எல்லாம் சாய்ந்து மின்சார விநியோகம் நிறுத்தப்பட்டு விட்ட சூழ்நிலை. ஆக உடனடியாக அவர்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்ட அந்த கிராமங்களுக்கெல்லாம் மின்சாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அமைச்சர் அவர்களிடம் முறையிட்ட பிறகு உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த பாலத்தின் உயர்மட்ட பாலத்தின் மேலேயே அந்த கேபிள்லாம் அமைக்கப்பட்டு அது 3 இடத்துல அமைக்கப்பட்டார்கள். அதாவது திருமக்குடல் பாலத்திலிருந்து விவசாயிகளுக்கான கிராமங்களுக்கு தேவையான வீட்டு இணைப்புகளுக்கான அந்த மின்சாரம் வழங்கப்பட்டது. அதே போல் இண்டஸ்ட்ரியல் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. அந்த பக்கம் புள்ளம்பாக்கம் பகுதியில் அதே போலவே அந்த குருவிமலை இருக்கின்ற அந்த பாலத்தின் மேலே பாலாற்றின் பாலத்தில் அங்கே களக்காட்டூர் கிராமத்திற்கு அந்த வழியாக செல்லப்பட்டது. ஆக 3 பாலத்திலும் அந்த புஞ்சர் சந்தாங்கல் பக்கத்தில் இருக்கின்ற அந்த பாலத்திலேயும் அந்த கேபிள்லாம் அமைக்கப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய அது ஒரு நல்ல ஐடியா. அது மின் உயர் பாதிக்கப்பட்ட பிறகு கேபிள் பாலத்திலே அமைக்கப்பட்டு அதற்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் செய்து உடனடியாக மின்சாரம் வழங்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய நோக்கமே எல்லாருக்கும் எல்லாம். ஆக அந்த அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஆக தொடர்ந்து பல பணிகளை நம்முடைய அரசில் நம்முடைய மின்சார வாரியம் சிறப்பான முறையில் செய்து தருகிறார்கள். மழைக்காலங்களில் கூட இப்போ அதுக்கு முன்னே மழையெல்லாம் பெய்ஞ்சால் மின்சாரம் தடைப்பட்ட ஒரு நிலைமை மாறி இன்றைக்கு மழை பெய்தாலும் கூட முழுவதுமாக மின்சாரம் தடைப்படாமல் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பழைய சிவரம் பகுதியில் 16 மெகாவோல்ட் ஆம்பியர் என்ற ஒரு நிலையம் அங்கே இருந்து செயல்படுகிறது. அதை நம்ம 25 MVAக மாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடத்தில் அந்த கோரிக்கையை வைத்தோம். உடனடியாக அதை அமைத்து அந்த பகுதியில் அந்த குறைந்த மின்னழுத்தத்தை போக்கியும் அனைவருக்கும் ஒரு சீரான தொடர்ச்சியான மின்சாரம் கிடைக்கின்ற வகையிலும் அதை ஏற்பாடு செய்தார். அதே போல் இன்னும் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்னெடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது பொதுவாக ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2-3 டிஇக்கள் கோட்ட பொறியாளர்கள் இருக்கின்ற ஒரு நிலைமை இருந்தது. அதை அவர் பொறுப்புக்கு வந்த இந்த 2 வருஷத்தில் மாற்றி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு நோடல் ஆஃபீஸர், ஒரு டிவிஷன் என்ஜினியரை நியமித்து அவர்கள் அடிக்கடி சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கின்ற வகையில் அவர்களுக்கு சொல்லி அவர்களும் எங்களை அடிக்கடி சந்தித்து இருக்கின்ற குறைகளை எல்லாம் நாங்கள் உடனடியாக சொல்ல முடிகிறது. அதற்கு தீர்வு கிடைக்கின்ற வகையில்
அவர்கள் செயல்படுகிறார்கள். அதற்கு உத்தரவிட்ட அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காஞ்சிபுரம் மின்பகிமான வட்டத்தில் உத்தரமேரூர் தொகுதிக்குட்பட்ட வலாஜாபாத் உபகோட்டத்தில் 5 பிரிவு அலுவலகங்கள் இயங்குகின்றன. ஒன்று நகரம், ஊரகம் வலாஜாபாத், ஐயம்பேட்டை, திருமுக்குடல் மற்றும் பாலூர் ஆகிய 5 பிரிவு அலுவலகங்கள் இயங்குகின்றன. இந்த பிரிவு அலுவலகங்களில் பார்த்திங்கன்னா கடந்த 2 ஆண்டுகளாக லோ வோல்டேஜஸு ப்ளஸ்ஸு ஓவர்லோடு டிரான்ஸ்ஃபார்மர் கம்ப்ளைண்ட்லாம் வந்துட்டு இருந்தது. அதெல்லாம் சரி செய்யும் பொருட்டு பழைய சிவரம் துணைமின் நிலையத்திலேருந்து 33 kV லைன் பிடிச்சி விலாகம் என்ற ஊரில் 33 kV துணை மின் நிலையம் அமைத்து அங்கிருந்து ஒரு 8 MVA பவர் டிரான்ஸ்ஃபார்மர் சார்ஜ் செய்து 3 11 kV ஃபீடர் வழியாக தேவரிம்பாக்கம், மஞ்சமேடு, தொல்லாயி மற்றும் கட்டவாக்கம் ஆகிய 4 ஃபீடர்கள் 11 kV ஃபீடர்கள் அமைத்து அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குறைந்த மின்னழுத்தத்தை சரி செய்யும் பொருட்டு இப்போ தற்போது சீராக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. மற்றும் அந்த துணை மின் நிலையம் அமைத்ததில் அதை சுற்றியுள்ள அந்த வாரணவாசி மற்றும் பகுதிகளில் தொழில்பேட்டைகள் நிறைய இயங்கி வருவதால் அவங்களுக்கும் இந்த சப்ளை வோல்டேஜ் இஷ்யூலாம் சரி செய்யப்பட்டு நன்றாக இயங்கி வருகிறது. மற்றும் இங்கே தாங்கி, நத்தப்பேட்டை மற்றும் அந்த நாய்க்கன்பேட்டை ஆகிய பகுதிகளில் குறைந்த மின்னழுத்தம் இருந்ததை சரி செய்ய 2 100 kV மின்மாற்றிகள் அமைத்து தற்போது சீராக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. மற்றும் கட்டவாகம், அகரம் மற்றும் தொல்லாய் ஆகிய கிராமங்களில் குடிநீர் தண்ணீருக்காக லோ வோல்டேஜ் இஷ்யூ கம்ப்ளைண்ட் சரி செய்யும் பொருட்டு 3 100 kV மின்மாற்றிகள் அமைத்து தற்போது குடிநீர் பற்றாக்குறையை சரி செய்து மின்சாரம் சீராக வழங்கப்பட்டு வருகிறது. மற்றும் பழைய சிவரம் துணைமின் நிலையத்தில் 16 MVA பவர் டிரான்ஸ்ஃபார் 1 தரம் உயர்த்து தற்போது 25 MVA பவர் டிரான்ஸ்ஃபராக தரம் உயர்த்த செய்யப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. மற்றும் இந்த உபகோட்டத்தில் வலாஜாபாத் உபகோட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பழுதடைந்த மின்கம்பங்கள் மாற்றப்பட்டுள்ளது. 75 விவசாய மின்னணுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. மற்றும் 2021 அந்த பாலாற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்ட போது 11 kV மற்றும் 33 kV ஃபீடர்கள் வெள்ளத்தில் அடித்து செய்வதை சரி செய்யும் பொருட்டு புதியதாக கேபிள்கள் அமைத்து திருமுக்குடல் துணைமின் நிலையத்துக்கு துரித முறையில் ஒரு 48 மணி நேரத்திற்குள் மின்சாரம் எடுத்து சென்று அதை சுற்றியுள்ள பகுதிகளான திருமுக்குடல், குள்ளம்பாக்கம், மதூர், பழவேரி, அருங்குன்றம் ஆகிய பகுதிகளுக்கு 48 மணி நேரத்தில் மின்சாரம் சீராக வழங்கப்பட்டு உள்ளது. பாலூர் பிரிவு அலுவலகத்தில் இந்த லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர்ஸுக்கு லைன் 11 kV லைன் ஸ்ட்ரென்தன் பண்ணி இப்போது சீராக மின்சாரம் வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. கட்டவாக்கம் 2 தெருக்களுக்கு லோ வோல்டேஜ் கம்ப்ளைண்ட் சரி செய்யப்பட்டு மற்றும் அங்கே குடிநீர் பம்புக்கு செய்யும் வோல்டேஜ் சரியாக இல்லாத கம்ப்ளைண்ட் சரி செய்யும் பொருட்டு அங்கே ஒரு 100 kV மின்மாற்றி அமைத்து இந்த கட்டவாக்கம் மேட்டுக்காலனி அந்த பகுதிகளில் சீராக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. அகரம் அந்த பகுதிகளிலும் குடிநீர் பிரச்சனைக்காக மின்சாரம் தடைப்பட்டு சரி செய்யப்பட்டு உள்ளது. மற்றும் அந்த தாங்கி அந்த ஏரியா மற்றும் கலியனூர், வள்ளுவப்பாக்கம் மற்றும் வில்லிவளம் ஆகிய பகுதிகளில் புதியதாக ஒரு பகுதிகளுக்கு குறைந்த மின்னழுத்தத்தை சரி செய்யும் பொருட்டு புதியதாக வையாவூர் துணை நிலையத்திலிருந்து ஒரு 11 kV ஃபீடர் அமைத்து கலியனூர் அதை சுற்றியுள்ள பகுதிகள், வில்லிவளம் மற்றும் வள்ளுவப்பாக்கம் பகுதிகளுக்கு தற்போது நல்ல மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. ஐயம்பேட்டை பிரிவிற்குட்பட்ட பெரியார் நகர் ஏரியாவில் ரொம்ப காலமாக உடைந்த கம்பங்கள் சீரமைக்கப்படாமல் இருந்தது. கம்ப்ளைண்ட் சரி செய்யும் பொருட்டு அந்த ஏரியாவில் மட்டும் பெரியார் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட உடைந்த மின்கம்பங்கள், பழுதடைந்த மின்கம்பங்கள் மாற்றப்பட்டு உள்ளது. திருமுக்குடல், அருங்குன்றம் அந்த பகுதிகளில் 25க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் மாற்றியிருக்கிறோம். எலிச்சூர் பகுதிகளில் ஒரு புதியதாக ஒரு 100 kV மின்மாற்றம் அமைத்து அந்த ஏரியாவுக்கு மின்சாரம் வழங்கி இருக்கிறோம். அந்த பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட பழுதடைந்த மின்கம்பங்கள் நேற்று நாட்களாக மாற்றாமல் இருந்தது என்று கம்ப்ளைண்ட் வந்ததை அடுத்து அந்த பகுதிகளிலிருந்து 20 கம்பங்கள் மாற்றிருக்கிறோம். தாங்கி பகுதிகளுக்கு மின்பகிர்மானம் வழங்குவதற்காக ஏக்கனாம்பேட்டை பிரிவில் ஏக்கனாம்பேட்டை மெயின் ரோட்டிலிருந்து மின்மாற்றி அமைத்து அங்கேருந்து நீண்ட தூரம் மின்மாற்றி அங்கேருந்து சப்ளை கொண்டிருந்தது. அதை சரி செய்யும் பொருட்டு அந்த ஏக்கனாம்பேட்டையில் இருக்கிற மின்மாற்றிகளை பிரித்து தாங்கி ஏரியாவுக்கு புதிதாக மின்மாற்றி அமைத்து மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறோம். என் பெயர் சகாயம். எனக்கு நிலம் ஒரு 2.5 ஏக்கர் நிலத்துக்கு இருக்குது. அந்த நிலம் விவசாய நிலம் இப்போ ஏரி பாசலையும் இது நம்பின்னு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கிணறு எடுத்திருந்தோம். அந்த கிணறு இறைக்க முடியாமல் டீசல் இன்ஜின் வச்சு தான் இறைச்சின்னு இருந்தோம். அது வருஷத்துக்கு ஒரு பாகம் நெல் பயிர் மட்டும்தான் ஆகும்.
டீசல் இன்ஜின் வந்து ஒரு மாதத்துக்கு குறைஞ்சி 4000 ரூபாய் மேலே டீசல் செலவு பண்ண வரும். அதில் வந்து அவ்வளோவா எதிர்பார்க்க முடியாது. டீசல் இன்ஜின் இறக்கிறதுனால ஒரு பாகம் தான் மழை நாள், ஒரு பாகம் பயிர் தான் வைப்போம். ஏதோ எங்களுக்கு குறைஞ்சபட்ச லாபமாக தான் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு ஒரு 5000 to 10,000 ரூபாய் கிடைக்கும், அவ்வளோதான். 2 ஏக்கர் ஒரு 20,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு கிணறு எடுத்துருந்தோம், டீசல் இன்ஜின் வச்சு இறக்க முடியாத போய் மின்சாரத்துக்கு அப்ளை பண்ணோம். மின்சாரத்துக்கு அப்ளை பண்ணி ஒரு 15 ஆண்டுகளாக நான் நடந்து பார்த்தேன், மின்சாரம் கிடைக்கல. எத்தனையோ தானே முயற்சி பண்ணி எனக்கு மின்சாரம் வந்து கிடைக்காம போயிடுச்சு. எனக்கு நிலம் தரிசு நிலமாகவே கூட ஆயிடுது. மின்சாரம் இல்லாதனால டீசல் ஊற்றி அரைக்க முடியாதனால அந்த நிலம் வந்து என்னால் பயிர் வைக்க சில நேரம் பயிர் வைக்க முடியல. முதல்வர் அவர்கள் வந்து இப்போ வந்து தமிழக முதல்வர் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தார், 1 லட்சம் மின்சாரம் இணைப்புகள் வழங்கப்படும்னாரு. நாங்கள் வீட்டிலே இருந்தோம். அதிகாரிகள் வந்து உனக்கு மின்சாரம் வந்துருக்குப்பான்னு சொன்னார். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் மிகவும் துரிதமான வேகத்தில் எங்களுக்கு மின்சாரத்தை கொடுத்து நாங்கள் எதிர்பார்க்காத ரொம்ப சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு மின்சாரத்தை வழங்கினாங்க. இப்போது நாங்கள் 3 பாகம் பயிர் ஆகிற அளவுக்கு இருக்குது. அந்த டீசல் செலவெல்லாம் மிச்சம். முன்னை விட இப்போ வந்து எனக்கு அதிகமான லாபம் கிடைக்குது. முன்ன அந்த டீசல்லாம் இறக்கணும் அந்த லாபத்தை விட இப்போ ஒரு ஏக்கராக 10,000 கூடுதலாக ஒரு 10,000 கிடைக்குது. ஆக இப்போ வந்து நான் விவசாயம் பண்ணி ரொம்பவும் நல்லா இருக்கிறேன், செழுமையாக இருக்கிறேன். இப்படி எங்களுடைய முன்னேற்றத்துக்காக இந்த இலவசமாக மின்சாரத்தை கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், இந்த மின் வாரிய ஊழியர்களுக்கும் நாங்கள் வந்து மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கோம். மிகவும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மின்துறை சார்ந்த நடவடிக்கைகள் குறித்து காணலாம். இது ஒளிரும் தமிழ்நாடு.